முதலாம் முத்திரையின் ரகசியம். இந்த முத்திரையின் ரகசியங்களை ஆராய்வதற்கு முன் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் அனைத்தும் பரமசிந்தை உள்ளவரான தேவனிடத்தில் இருந்து வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆகும். அதனால் மனுஷராகிய நமக்கு வேதத்தில் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒவ்வொரு புதையலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாம் வெளிப்படையாக இருக்காது. இந்த பரலோகத்தில் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகமானது முத்திரையை கிறிஸ்துவானவர் உடைக்கும் போது பூமியில் என்ன நிகழும் என்பதை பற்றி தான் வேதம் எடுத்துரைக்கிறது. அதில் புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பது மறைபொருளாகவே தான் இருக்கிறது. அதை நம்மால் யூகிக்க முடியாத காரியங்கள் கூட இருக்கலாம். எனவே தான் தேவன் அதை முத்திரித்து வைத்திருக்கிறார். நாம் வாழும் இந்த காலத்தில் முத்திரை ஏதும் உடைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஆம் என்று பதில் இல்லை, இல்லை என்றும் பதில் இல்லை. நம்மால் யூகிக்க முடிகிறது தவிர ஆணித்தரமாக எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலையில் உள்ளோம். சில முன்னோர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் முத்திரை உடைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது ஏற்புடையதல்ல. ஏனெனில் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்தில் சபைகளை பற்றி சொன்னது பின்பு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இவைகளுக்கு பின்பு என்று எழுதியிருக்கிறது. அதனால் சில பரிசுத்தவான்கள் இவைகளுக்கு பின்பு என்றால் எவைகளுக்கு பின்பு, சபை எடுத்துக்கொண்டதற்கு பின்புதான் உபத்திரவ காலத்தில் தான் முத்திரை உடைக்கப்படும் என்கின்றனர். ஆனால் இது ஏற்புடையதல்ல. வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கே தான் நம்ம பார்க்குறோம், சபை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் வெள்ளை அங்கி தரித்து சிங்காசனத்தில் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்து ஒரு ஜனங்களும் பாஷைக்காரர்களும் நிற்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். அதனால் 7ஆம் அதிகாரத்தில் தான் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு முன்பாக 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டாயிற்று. 7ஆம் முத்திரைக்கு உடைப்பதற்கு முன்பாக நம்முடைய நேசர் தன்னுடைய சபையாகிய மணவாட்டியை அழைத்து கொண்டு சென்று விடுவார். 7ஆம் முத்திரையிலிருந்து உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். அடுத்ததாக முதலாம் முத்திரையை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். 2ஆம் வசனத்தில் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் வெள்ளை குதிரையும் அதன் மேல் ஏறி இருக்கும் ஒருவனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை குதிரை என்பது ஒரு வகையான ஸ்பிரிட். இந்த பூமியை பொறுத்தவரை வெள்ளை என்பது சமாதானத்தையே குறிக்கும். அதன் மேல் ஏறி இருந்தவன் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஏதோ ஒரு நிகழ்வை குறிக்கிறது. அதாவது மரணம், சந்தோஷம், சமாதானம், களிப்பு, இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியங்களை நிகழ்வை பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு ஸ்பிரிட்டாக நம் முதலாம் முத்திரை உடைக்கும் போது பார்க்கின்றோம். உதாரணமாக வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அதில் மேல் ஏறி இருந்தவன் பெயர் இல்லையென்றால் அவன் இந்த பூமியில் ஏதோ ஒன்றை செய்ய வருகிறவனாக வருகிறான். அதன் பெயர் மரணம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் முத்திரையில் மரணத்தை கொண்டு வருகிற ஸ்பிரிட் ஒன்று பூமிக்குள் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த முதலாம் முத்திரையை உடைக்கும் போது என்ன கொண்டு வருகிறது என்றால் அது சமாதானத்தை கொண்டு வருகிறது. அதனால் தான் வெள்ளை குதிரையில் கொண்டு வரப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். அது அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். கிரீடம் என்றால் ஒரு மரியாதை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது.
அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்கிறான் என்று வெளிப்படுத்துதல் 6:2 நம்மால் வாசிக்க முடிகிறது. உபாகமம் 32:23-24 தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தீங்கு வரும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஏதோ இந்த உலகத்தில் ஒரு காரியத்தில் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பிப்பவனாகவும் சமாதானத்தின் பேரில் ஒரு நிகழ்வை, அதாவது ஒரு இன்சிடெண்ட்டை செய்வதற்காக பூமிக்கு அந்த ஸ்பிரிட் ஆனது வருகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்துதல் 6:4 அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரமும் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே முதல் முத்திரையை உடைக்கிற போது சமாதானத்தை கொண்டு வருகிறவனாக பார்த்தோம். இரண்டாம் முத்திரையில் சமாதானத்தை எடுக்கிறவனாக நாம் காண்கிறோம். இதன் அர்த்தம் முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது சமாதானமாய் பூமிக்குள் வந்து சிறிது காலம் சென்றவுடன் இரண்டாம் முத்திரை உடைக்கப்படும் போது அதன் சமாதானம் சென்றுவிடும். டெம்பரவரி சமாதானத்தை தான் முதலாம் முத்திரையானது கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே நமக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, இது ஆவிக்குரிய விஷயம். உலக பிரகாரமாக என்ன நடக்கிறது? இப்படி யாராவது நாம் வாழ்கின்ற காலத்தில் சமாதானம் பண்ணுகிறார்களா என்று பார்த்தால் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஐநா சபை, UNO அப்படின்னு நம்ம அழைப்போம். அந்த அமைப்பானது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்த பூமியில் இது போல் வார் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லா நாடுகளையும் சமாதானப்படுத்தும் அமைப்பு தான் இந்த ஐநா சபை. இதில் 185 நாடுகள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க. அந்த அமைப்புக்கு உலகம் பூரா மதிப்பு, அதான் கிரீடம். இந்த அமைப்பானது உலகத்தை நியர்லி ஒரு 60 வருஷமாக சமாதானமாக போங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களாகவும் அந்த சமாதானம் பண்ணி அவர்கள் ஜெயிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். உடனே நான் முதல் முத்திரையை தேவன் உடைத்து விட்டார் என்று ஆணித்தரமாக உரைத்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. தேவன்தான் அதை அறிவார். வேதாகமத்தில் சொல்வதும் நாம் வாழும் நாட்களில் நடக்கிறதும் ஒத்து போகிறது என்று தான் நான் சொல்லுகிறேன். எது நடந்தாலும் இப்பூமியில் ஏதாவது ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தால் அதில் வேதத்தோடு பங்கும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். அடுத்த பதிவில் இரண்டாம் முத்திரையை பற்றி காண்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆமென். ஆயத்தமாவோம்.